செந்தில் பாலாஜியின் சீக்கிரட்டை போட்டுக் கொடுத்தது யார்? டெல்லியில் புட்டு வைத்த அந்த 2 பெரும் புள்ளிகள். உச்சகட்ட அதிர்ச்சியில் மு.க.ஸ்டாலின். இடி செய்ய போகும் சம்பவத்தால் மரண பீதியில் திமுக. வணக்கம் நண்பர்களே. கடந்த 3 தினங்களாக டாஸ்மாக் துறை சம்பந்தப்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி வரும் நிலையில் திமுக வட்டாரம் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே 2023ஆம் ஆண்டில் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட கரூரில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டதை அடுத்து டாஸ்மாக் துறையிலும் எப்போது வேண்டுமானாலும் சோதனை நடத்துவார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக பல ஊழல்களை மூடி மறைத்து ரொம்ப கவனமாகவே திமுக தரப்பு செயல்பட்டு வந்துள்ளது. என்றாலும் செந்தில் பாலாஜி செய்த சில சம்பவங்கள் திமுக உறுப்பினர் மத்தியிலேயே அதிருப்தியை ஏற்படுத்திவிட்டதாம். குறிப்பாக டாஸ்மாக் ஒப்பந்தத்தில் 50% அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டிவிட்டு மீதி 50% கோபாலபுரத்துக்கு கொடுத்து வந்த செந்தில் பாலாஜி தானும் பெரிய அளவில் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக திமுக புள்ளிகளின் ஆலைகளிலிருந்து டாஸ்மாக்கு மது வாங்குவதை தவிர்த்து இருக்கிறார். குறிப்பாக திமுக புள்ளிகளான டி.ஆர். பாலு, ஜெகத் ரக்ஷகன் போன்றவர்களின் ஆலைகளில் ஆரம்பத்தில் அதிகமாக மதுபானங்களை டாஸ்மாகிற்கு வாங்கி வந்த செந்தில் பாலாஜி ஒரு கட்டத்தில் அதை குறைத்து விட்டாராம். காரணம், மற்ற மதுபான ஆலைகள் எல்லாம் செந்தில் பாலாஜி கேட்கும் விலைக்கு கொடுத்து வந்த நிலையில் இவர்களோ விலையை குறைக்க மாட்டோம், நாங்கள் சொல்லும் விலைக்கு வாங்க வேண்டும் என்று கண்டிஷன் போட்டு வந்துள்ளார்கள். குறிப்பாக மற்ற ஆலைகளில் 100 ரூபாய் விலை போடப்பட்ட மதுபானத்துக்கு 60 ரூபாய் மட்டுமே கொடுத்து வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. ஆனால் திமுகவினரோ தங்களுக்கு 100 ரூபாய் அப்படியே வந்தாக வேண்டும் என்று கண்டிஷன் போட்டு வந்துள்ளார்கள். இதனால் இவர்களிடத்தில் தொடர்ந்து மதுபானங்களை வாங்கினால் தனக்கான வருமானம் குறைந்துவிடும் என்று கருதிய செந்தில் பாலாஜி அவர்களிடமிருந்து மதுபானங்கள் வாங்குவதை குறைத்துவிட்டு தனது கண்டிஷனுக்கு ஒத்து வரும் வேறு சில நிறுவனங்களிடம் வாங்க தொடங்கியிருக்கிறார். இதனால் திமுகவின் எம்பிகளான டி.ஆர். பாலு, ஜெகத் ரக்ஷகன் 2 பேருமே உச்சக்கட்ட கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்து வரும்போதே நம்முடைய ஆலைகளிலிருந்து மதுபானங்களை வாங்காமல் இன்னொரு ஆலையிலிருந்து வாங்குவதா என்று செந்தில் பாலாஜி மீது புகாருடன் மு.க.ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவரோ இது குறித்து என்னிடம் எதுவும் பேசாதீர்கள், எதுவாக இருந்தாலும் செந்தில் பாலாஜியிடமே பேசிக் கொள்ளுங்கள், இது குறித்த அனைத்து முடிவுகளையும் அவர் மட்டுமே எடுத்து வருகிறார் என்று சொல்லி தட்டி கழித்துள்ளார். இதன் காரணமாக தாங்கள் டெல்லி சென்றபோது இது குறித்து என்ன செய்யலாம் என்று டி.ஆர். பாலுவும் ஜெகத் ரக்ஷகனும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தவர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவையும் தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் என்னென்ன ஊழல்கள் நடக்கிறது என்பதை புட்டு வைத்து செந்தில் பாலாஜியை சிக்க வைத்துள்ளார்கள். அதன் பிறகுதான் அமலாக்கத்துறையை அதிரடியாக களமிறக்கியிருக்கிறார் அமித்ஷா. அந்த அடிப்படையிலேயே தற்போது டாஸ்மாக் துறை சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலகங்களிலும் அதிரடி ரெய்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று கோட்டையில் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. அப்போது டாஸ்மாக் துறையில் நாம் செய்து வரும் சீக்ரெட் ஊழல் குறித்து யாரோ டெல்லியில் புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ரொம்ப தெளிவாக ரெய்டு நடத்தப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு போன புகார் அடிப்படையில் ஏதோ ஒரு விஷயத்தை குறிவைத்து தேடுகிறார்கள். அதனால் அவர்கள் தேடும் அந்த விஷயம் சிக்கிவிட்டால் மீண்டும் என்னை சிறையில் தள்ளி விடுவார்கள். அதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று மு.க.ஸ்டாலினிடத்தில் சொல்லி புலம்பியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. அதையடுத்துதான் டாஸ்மாக் ரகசியம் எப்படி டெல்லிக்கு போனது என்று அந்த துறையில் உள்ள சில முக்கிய அதிகாரிகளை அழைத்து மு.க.ஸ்டாலின் விசாரணை நடத்தியிருக்கிறார். அப்போது உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் உள்ளதா என்றும் கேட்டுள்ளார். அவர் அப்படி கேட்ட பிறகுதான் தங்களது ஆலைகளிலிருந்து மதுபானத்தை டாஸ்மாகிற்கு இறக்குமதி செய்யவில்லை என்று டி.ஆர். பாலு, ஜெகத் ரக்ஷகன் ஆகிய 2 பேருமே கடும் கொந்தளிப்பில் இருந்து வந்தார்கள் என்று கூறியுள்ளார்கள். அதோடு அமலாக்கத்துறை அதிகாரிகள் எங்களிடத்தில் கேட்கும் கேள்விகளை பார்த்தால் இங்கு நடக்கும் மொத்த ரகசியங்களும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இதை இங்கிருப்பவர்கள் சொல்லாமல் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. குறிப்பாக டாஸ்மாகில் நாம் செய்யும் சீக்ரெட் வேலைகளை கண்டறிய வேண்டும் என்பதற்காக நாம் மதுபானங்களை வாங்கும் ஆலைகள் மட்டுமின்றி அதை விற்பனை செய்யும் அலுவலகங்களிலும் விசாரணை நடத்துகிறார்கள். அதாவது மதுபான ஆலைகளில் மாதந்தோறும் எவ்வளவு பாட்டில்கள் வாங்குகிறோம் என்பதை ஆலைகளிடம் கேட்டறிந்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் விற்பனை செய்வதாக கணக்கு காட்டும் அதே அளவு மதுபானங்களை கணக்கில் கொண்டு வந்துள்ளோமா என்பதை ஆராய்ந்து வருகிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை 100 மதுபான பாட்டில்களை வாங்கினால் அதில் 50 தான் விற்பனை கணக்கில் காட்டுகிறோம், மீதி 50 நம்முடைய கணக்கில் போட்டு விடுகிறோம். அதன் காரணமாகவே தற்போது அவர்களுக்கு நாம் அரசாங்கத்தை ஏமாற்றுகிறோம் என்பது தெரிந்துவிட்டது. அதன் காரணமாக மதுபான ஆலைகளில் அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் மற்றும் நாம் கொடுக்கும் விற்பனை ரிப்போர்ட்டும் அதனுடன் ஒத்துப்போகவில்லை என்றால் கண்டிப்பாக கடந்த 4 ஆண்டுகளும் இதுபோன்ற உண்மையான கணக்கை அரசாங்கத்திற்கு கொண்டு வராமல் குளறுபடி செய்து வந்திருக்கும் என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால் அமலாக்கத்துறையின் பிடியில் கண்டிப்பாக நாம் சிக்கப்போவது உறுதியாகிவிட்டது என்று டாஸ்மாக் துறையின் முக்கிய அதிகாரிகள் மு.க.ஸ்டாலின் மற்றும் செந்தில் பாலாஜியிடத்தில் கூறியுள்ளார்கள். இதன் காரணமாகவே அவர்கள் இருவரும் தற்போது கடும் பதற்றமடைந்துள்ளார்களாம். முக்கியமாக மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் எத்தனை தொகுதி என்று பிரித்து கொடுத்திருக்கிறார்.
அந்த தொகுதிகளுக்கு தேவையான அனைத்து தேர்தல் செலவுகளையும் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் செந்தில் பாலாஜிக்கு 22 சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்துள்ளார் மு.க.ஸ்டாலின். அதன் காரணமாகவே டாஸ்மாகில் பெரிய அளவில் சம்பாதித்தால் மட்டுமே அதற்கான செலவுகளை தான் பார்த்து கொள்ள முடியும் என்பதனால் கடந்த 1 மாத காலமாக வழக்கத்தை விட கூடுதலான தொகையை சம்பாதிப்பதில் அவர் கவனம் செலுத்தி வந்திருக்கிறார். அதனால் டி.ஆர். பாலு, ஜெகத் ரக்ஷன் ஆகியோர் மது ஆலைகளிலிருந்து குறைந்த அளவு வாங்கி வந்ததையும் நிறுத்திவிட்டாராம். அவர்களிடத்தில் வாங்கிய அந்த மதுபானங்களை தனக்கு மிக குறைந்த விலையில் கொடுக்கக்கூடிய வேறு 2 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போட்டு விட்டாராம். இப்படி செந்தில் பாலாஜி திமுகவினரை தவிர்த்து தனக்கு செட் ஆகக்கூடிய நபர்களை பார்த்து டாஸ்மாகிற்கு ஒப்பந்தப்பட்டு வந்ததினால்தான் இந்த சிக்கல் ஏற்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் மு.க.ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு வைத்ததே டி.ஆர். பாலுவும் ஜெகத் ரட்சகனும் தான் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. காமராஜர் பெயரை நீக்கிவிட்டு கருணாநிதி பெயரை வைக்கப் போகும் மு.க.ஸ்டாலின். வாய் திறக்காத காங்கிரஸ் கட்சி. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல முக்கியத்துவம் வாய்ந்த சாலைகளுக்கு கருணாநிதி பெயரை சூட்டி வருகிறார் மு.க.ஸ்டாலின். அது மட்டுமின்றி பேருந்து நிலையங்கள், நூல் நிலையங்கள், முக்கிய அங்காடிகளுக்கும் அவரது பெயரை வைத்திருக்கிறார். அந்த வகையில் திமுகவின் 5 ஆண்டு ஆட்சி முடிவதற்குள் எங்கும் கருணாநிதி, எதிலும் கருணாநிதி என்கிற நிலையை அவர் உருவாக்கி விடுவார் போல் தெரிகிறது. இந்த நிலையில் திருத்தணியில் செயல்பட்டு வந்த காமராஜர் சந்தைக்கு தற்போது கலைஞர் நூற்றாண்டு காய்கறி அங்காடி என்று பெயர் மாற்றம் செய்ய போகிறார் மு.க.ஸ்டாலின். இதற்கு பாஜக, பாமக போன்ற கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சி இதுவரை மு.க.ஸ்டாலினின் இந்த செயல்பாட்டுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கொத்தடிமை கட்சிகளுக்கு முக்கிய கட்சியாக காங்கிரஸ் இருப்பதால் தங்களது கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பெயரில் நீண்ட காலம் செயல்பட்டு வந்த ஒரு சந்தையின் பெயரை இப்போது கலைஞர் நூற்றாண்டு அங்காடி என்று மாற்றுவதற்கு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை வாயை திறக்கவில்லை. என்றாலும் திருத்தணியில் உள்ள இந்த சந்தைக்கு காமராஜரின் பெயரையே வைக்க வேண்டும், மாறாக கருணாநிதியின் பெயர் வைத்தால் அதற்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து காங்கிரஸ் கட்சியை சோசியல் மீடியாவில் பலரும் கண்டபடி விமர்சனம் செய்து வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் திமுகவுக்கு எதிராக முதல் ஆளாக நீங்கள் தான் போர்க்கொடி பிடித்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி செயலற்று இருப்பதை விட நீங்கள் காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடலாம் என்று பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். நண்பர்களே, அமைச்சர் செந்தில் பாலாஜி தங்களிடத்தில் காரார் காட்டிய விவகாரத்தை மு.க.ஸ்டாலினிடத்தில் கொண்டு சென்ற போது அவரும் அதை கண்டுகொள்ளாததால் திமுகவின் எம்பிக்களான டி.ஆர். பாலு, ஜெகத் ரட்சகர் ஆகிய 2 பேரும் டெல்லி சென்ற போது அமித்ஷாவிடத்தில் டாஸ்மாக் சீக்கிரம் குறித்து ஓட்டு கொடுத்திருப்பது மற்றும் திருத்தணியில் கர்மவீரர் காமராஜர் பெயரில் செயல்பட்டு வந்த சந்தையின் பெயரை மாற்றி தற்போது தன்னுடைய தந்தை கருணாநிதியின் பெயரை வைக்க மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதற்கு தமிழக காங்கிரஸ் கட்சி எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருந்து வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.